ஊழியம் தந்தவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலையில் நாம் தொடங்குவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே, நீயோ எல்லாவற்றிலேயும் மனத்தெளிவுள்ளவனாய் தீங்கு அனுபவி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தீமோத்தேயு எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை தீமோத்தேயு கவனம் செலுத்த வேண்டும், ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்க வேண்டும். சாத்தானுடைய சோதனைகளுக்கு எதிர்த்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதோடு கர்த்தர் தன்னிடத்தில் பொறுப்பாய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கும் அழிந்து போகாத விதமாறு அவர்களை காத்து கொள்ள வேண்டும். தீமையை தீங்கு அனுபவிக்க வேண்டும், நன்மை மாத்திரமல்ல தீங்கை அனுபவிக்க வேண்டும். தீமையை சகித்துக் கொள்ள வேண்டும், நீதிய பொறுமையாயிருக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது பாடுகளும் உபத்திரவங்களும் வரும். அவற்றை விசுவாசத்தோடும் நீதிய பொறுமையோடும் தாங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை தீமோத்தேயு மறந்து விடக்கூடாது. சுவிசேஷனுடைய வேலையை செய்ய வேண்டும், தன்னுடைய ஊழியத்தை தர வேண்டும். இப்படி தீமோத்தேயுக்கு சொன்னது போல நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை தெளிவாக, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷமாய் அந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.